சொல்லாதீங்க. அவர் அப்படி டிஃபேம் பண்ணுறக்கூடிய எண்ணம் எனக்கும் சரி எங்கள் யூனிட்டுக்கும் சரி யாருக்குமே கிடையாது. தாவேகா தம்பியினர் அனைவருக்கும் எங்கள் யாருக்குமே அவரை டிஃபேம் பண்ணக்கூடிய எண்ணம் எதுவுமே கிடையாது. ஸோ இது தமிழ்நாடுடா, வாழ ஆசைப்படு, தப்பில்ல. ஆள நினைக்கிறியே, தப்பில்ல. நீங்க எந்த நோக்கத்தில் எடுத்தீங்க, இது ஏ டீமா பி டீமா சி டீமான்னு அது உங்களுக்கு தான் தெரியும், படம் பார்த்தா தெரியும். சரிங்க. ஆனா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தா அந்த சிங்கமும் சிங்க குட்டிகளும் பிராண்டு விட்டுரும். அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? காட்சி மாறும் சார், அத்தனைக்கு பதில் சொல்ல வேண்டிய வரும். நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தாவேகா நண்பர்கள் சகோதரர்கள் அந்த படத்தை தியேட்டரில் வந்து படம் பாருங்க. உங்களுக்கு அதில் அப்ஜெக்ஷன் இருந்தால் அது என்ன பண்ணோம் நாங்கள் பண்ணுறோம். உங்களை தவிர்த்துட்டு சினிமா நியூஸ் கிடையாது, இனிமே உங்களை தவிர்த்துட்டு அரசியல் நியூஸும் கிடையாது. இந்த அரசியலுங்கிற அறம் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது. அதுக்கு உள்ள போகிறதுனால அதுக்கு பேர் தியாகம்னு பேர். இந்த தியாகத்தை பல தலைவர்கள் பண்ணியிருக்காங்கன்னு அந்த தியாகத்தை பற்றி சொன்னார். அரசியல் பேசாதீங்க சார். யார் அரசியல் பேசக்கூடாது, பேசுனா யார் நடிகர்களுக்கு அரசியல் தெரியாதா? எம்ஜிஆர்லாம் கட்சி ஆரம்பிச்சோன்னா எப்படி சார் சிஎம் ஆனாரு? எங்க தங்க தலைவன் அதே மாசத்துல தானே இருக்காரு. அரசியலை சுற்றி வருகிறது அப்படின்னு பார்வையாளர்கள் நம்புறாங்களோ அதை விட ஒருபடி அதிகமாக நடிகர் ஒளிப்பதிவாளர் அண்ணன் நட்டி நடராஜ் அவர்களை சுற்றி வலம் வருகிறது. இந்த படத்தில் அவர் நடித்திருக்கிற கதாபாத்திரத்தில் அவர் கடுமையாக உழைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு திரைப்படத்தின் கலைஞர்களும் அறிவார்கள். அப்படி தன்னுடைய முழு உழைப்பையும் தந்து மிகச் சிறப்பாக இந்த படத்தில் நான் ஒரு நல்ல நடிகன் என்பதை எல்லோருக்கும் நிரூபித்திருக்கிற உண்மையிலேயே தங்க நட்சத்திரம் அன்பிற்கினிய அண்ணன் நட்டி நடராஜ் அவர்களை உரை நிகழ்த்த மனமகிழ்வோடு அழைக்கிறேன். இந்த மேடையில் இருக்க என்னுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமான வணக்கம்னா, ஆக்சுவலாக நன்றி தான் சொல்லணும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்ணன் ரவி சாருக்கு மிக்க நன்றி, தீபக் ரவி சாருக்கு நன்றி, ஸ்ரீநாத் சாருக்கு நன்றி, நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் உமாபதி அவர்களுக்கு நன்றி, அண்ட் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அந்த சேம் டைம் நான் இயக்குனர் உமாபதி சாரை பற்றி சொல்லணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர் அவர். இந்த ஸ்பேன் ஆஃப் 1 or 2 இயர்ஸில் வந்து இந்த பேன் இண்டியா டைரக்டர்ஸோட லிஸ்ட்டில் அவரோட நேமும் ஆட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஒவ்வொருத்தர்கிட்ட வேலை வாங்குகிற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் என்னென்னா, 2 நடிகர்களுக்கு நடுவில் நான் நடிக்கிறேன். அந்த 2 பேருமே நேஷனல் அவார்டு வின்னர்ஸ். ஒன்று தம்பிராமே அண்ணன், இன்னொன்று MS பாஸ்கர் அண்ணன். 3வதாக எங்கள் இளவரசன். ஆனால் இன்னும் நேஷனல் அவார்டுக்கு அந்த தகுதி இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் அவரை போய் சேர்றதுக்கு. அவ்வளோ அருமையான ஒரு நடிகர் எங்கள் இளவரசன். அண்ட் கூட நடித்த எல்லாரும் சரி, ஸ்ரத்தா அவர்களாக இருக்கட்டும், விஜய் மேமாக இருக்கட்டும், இந்திரஜாவாக இருக்கட்டும், எல்லாருமே பிரமாதமான நடிகர்கள். ரொம்ப நல்லா பண்ணாங்க. இப்போ உதாரணமாக ஒரு சீனை நாங்கள் ரிஹர்சல் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு டைமிங் தேவைப்படும். அந்த டைமிங்காக நாங்கள் ரிஹர்சல் பண்ணும்போது அதை அப்சர்வ் பண்ணுவார் எங்கள் டைரக்டர் உமா பற்றி. கரெக்டாக பார்த்துட்டு 3 ரிஹர்சல் முடிஞ்சவொன்னு சொல்லுவார், இந்த ஃபஸ்ட்டு ரிஹர்சலில் இந்த இடத்துல நீங்கள் இப்படி பண்ணீங்களா, அதுவும் இந்த 3வது ரிஹர்சலில் பண்ணது இந்த இடத்துலையும் 2வது ரிஹர்சல் அப்படி நோட் பண்ணி டீட்டெயில் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் எங்கள் உமா பற்றி. அவரோட ஒர்க் பண்ணுறதுல வந்து ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். 2வது ஒரு நட்பு நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, அப்படிப்பட்ட மனிதர்கள் அவர் ஒருத்தர். அது ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த வயசில் இப்படி ஒரு ஃபோர்சைட்டும் தொலைநோக்கு பார்வையும் இருக்குங்கிறது நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப அருமை. உமாவதி சார், தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் த பெஸ்ட், யூ வில் பி த பெஸ்ட் ஃபார் எவர். அண்டு எங்கள் தம்பிராமையனை பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, முதல்ல கூப்பிட்டாரு, தம்பி ஃப்ரீயாக இருக்கீங்களா ஒரு கதை கேட்போமா அப்படின்னாரு. சரி கேட்போன்னு போனேன். அப்போ அந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி இந்த அரசியலுங்கிற அறம் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது. அதுக்கு உள்ளே போகிறதுனால அதுக்கு பேர் தியாகம்னு பேர். இந்த தியாகத்தை பல தலைவர்கள் பண்ணியிருக்காங்கன்னு அந்த தியாகத்தை பற்றி சொன்னார். அப்புறம் அதே நேரத்தில் வந்து நம்மலாம் படிக்கும்போது நமக்கு பல சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதில் அரசியலுங்கிற ஒரு சப்ஜெக்டும் இருக்கணும். அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கதையை சொன்னார். ஹிலேரியஸாக இருந்தது கதை, ரொம்ப நல்லா இருந்தது. ரசித்தோம், ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரசித்தோம். அண்ட் அதுக்கப்புறம் சொன்னார், எப்போ ஷூட்டிங் போகலான்னு கேட்டாங்க. கேட்டு முடிச்சோன்னே அடுத்த வாரம் போகிறோம் தம்பி. அப்படி தான் அடுத்த வாரம் போனோம். அப்புறம் தான் கண்ணன் ரவி சார் இவங்களெல்லாம் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. 2வது MS பாஸ்கர் சார், மிகப்பெரிய சிவபக்தர். அவர் பார்வைப்பட்டாலே நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரியாக போயிடும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் MS பாஸ்கர் சார். எங்களோட முன்னோடி எங்கள் இளவரசன். எல்லாத்துலேயும் முன்னோடி, சினிமாட்டோகிராஃபிலையும் சரி, நடிப்புலையும் சரி. அவர் சர்வசாதாரணமாக நடிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, தொடர்ந்து 6 அடிச்சுட்டே இருப்பாங்க இந்த 3 பேரும். நடுவில் நிற்கிறதுக்கு நமக்கு பயமாக இருக்கும். நம்ம அம்பையர் அண்ணன் இல்லாமல் பார்த்தா அந்த இடத்துல ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கார், உமாபதி, டைரக்டர் உமாபதி. ஸோ அதனால் நம்ம இப்படியே காலத்தை ஓட்டிடலான்னு தோணும். அது ஒரு விஷயம். அப்புறமா வந்து ஜாவா சுந்தரேசன் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு பர்ஃபார்மர்.
இந்த ஒரு சீன் நாங்கள் சேர்ந்து பண்ணுற சீன் 2-3 சீன் பண்ணோம். அதில் ஒரு சீன் வந்து பண்ணி முடிச்ச உடனே சொன்னார், நட்டி உங்களுக்கு இது ஒரு அருமையான ரோல், ரொம்ப நல்லா வரும் இந்த இது அப்படின்னு சொன்னார். அவர் முதல் ஆசீர்வாதம் அங்கேருந்து தான் வந்தது. ரொம்ப நன்றி ஜவாசன். அப்புறம் தம்பி கதிர் எக்ஸ்ட்ரானரி பர்சன். நாங்கள் பேசும்போது இம்ப்ரவைசேஷனுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார். அவரோட சீன் இல்லைனாலும் அவர் வந்து ரொம்ப பிரமாதம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அது ரொம்ப ரசிகரமாக இருக்கும். அடுத்தது இந்த படத்தோட ஒரு பில்லர் இருக்கார், பிஜி முத்தையா, சினிமாட்டோகிராஃபர். அவர் போட்ட ஹார்ட் ஒர்க் வந்து அன்இமேஜினபிள் ஹார்ட் ஒர்க்கு. அண்ட் தர்புகா சிவா சார், மியூசிக் டைரக்டர் சார், அப்புறம் எங்கள் எடிட்டர் சார், லிரிசிஸ்ட் 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா ரொம்ப நல்லா வந்து அந்த சாங்கு குல்கந்த் குமார் சாங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் எங்கள் டான்ஸ் கொரியோகிராஃபர் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப அருமை. அப்புறம் எங்கள் ஆக்ஷன் மாஸ்டர் சூப்பர், ரொம்ப பிரமாதமாக வந்து ஒவ்வொரு விஷயமும் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று எல்லாரும் சொன்னாங்க யாரையோ டிஃபேம் பண்ணுறேன்னு. நான் டிஃபேமே பண்ணலைங்க. இந்த படத்தோட நோக்கமே ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் எல்லோரும் சிரிச்சிட்டே இருக்கணும்னு. அதில் சாரோட லுக்கு ஒரு இடத்துல வருது அப்படின்றதுனா அது ஒரு போர்ஷன் தான். அதை தவிர நாங்கள் ஒரு 5-6 டிஃப்ரெண்ட் லுக்கு பண்ணியிருக்கோம். அண்ட் எங்கள் அண்ணன் உமாபதி தம்பிராமையா சொன்ன மாதிரி அது அப்படியே அவருக்கு அங்கே போய் சேர்ந்துருன்னு நினைக்கிறேன். ஆதிவர்ஜுனா சார் அண்ட் உமாபதி சார், நீங்கள் சொன்ன மாதிரி அது சிங்கம். அந்த சிங்கத்தை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அவர் அப்படி டிஃபேம் பண்ணுறக்கூடிய எண்ணம் எனக்கும் சரி, எங்கள் யூனிட்டுக்கும் சரி யாருக்குமே கிடையாது. தாவேக்கா தம்பியினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா எங்கள் யாருக்குமே அவரை டிஃபேம் பண்ணக்கூடிய எண்ணம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள், நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு புரியும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, தேங்க்யூ. சித்ரா லட்சுமணன் ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க, சதுரங்க வேட்டை வந்து ஒரு ட்ரெய்லர் தான், இதுதான் பெரிய படம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, சதுரங்க வேட்டை தான் அரசியலா இல்லை அரசியல் தான் சதுரங்க வேட்டையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ரெண்டுமே அரசியல் கிடையாதுங்க. இதில் 2-3 கேரக்டர் அந்த ஷேடு இருக்கும். ஒரு காலகட்டம், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் போகிற படம். அந்தந்த காலகட்டத்துக்கான ஒரு சேஞ்ச் ஓவர்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாமே வரும். இல்லை, கதையை கேட்கல. அரசியல் என்பது சதுரங்க வேட்டையா, சதுரங்க வேட்டை தான் அரசியலா? அது எந்த பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்களோ அதை பொறுத்து. சார் நட்டி சார், அதே மாதிரி இன்னொரு கேள்வி, நடிகராக இருந்து அரசியலுக்கு வர்றதா இங்கே போஸ்டர் பார்த்தா தெரியும். சரிங்க. நீங்கள் முதல்வராக ஆசைப்படுறீங்களா இல்லை உங்கள் ஜோடி லேடியை முதல்வராக ஆசைப்படுறீங்களா? ஐயா, எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. என்ன போய் கேட்டுங்க. எனக்கு அரசியல்வாதி ஆகுறீங்களா? இல்லை, நான் ஒரு பார்வையாளன், அவ்வளோதான் சார். தம்பி கார்த்திக் சார், ஒரு வரியில் கதை சொல்லுங்கள் சார். அதை ரெண்டு விதமாக சொல்லுங்கள் சார். நான் தம்பி, அதான் பணம் கொண்டவன் புகழுக்கு ஆசைப்படுகிறான், புகழ் கொண்டவன் புகழை வைத்து பணமும் புகழும் இருக்கிறவர்கள் அதிகாரத்துக்கு ஆசைப்படுவார்கள். இது ஒரு லைனாக இருக்கலாம் மேபி. நேர்மறை எண்ணம், வாழ்க்கையில் நேர்மறை எண்ணம் காலம் கடந்து வெல்லும். அது மனசில் மிகப்பெரிய அமைதியை கொடுக்கும். எதிர்மறை எண்ணம் உடனடியாக வெல்லும், ஆனால் மனதின் அமைதியை கெடுக்கும். ஸோ கொடுக்கும் கெடுக்கும்ன்ற கான்செப்ட். நேர்மறை எண்ணம் வெல்லும், எதிர்மறை எண்ணம் கொள்ளும். இதுதான் கான்செப்ட். இது மக்களுக்கான படம் இது. ஸோ நீங்கள்லாம் இதை வந்து 8ஆம் தேதி இரவு கொஞ்சம் கூத்தாடுவீங்க, அப்போ தெரிஞ்சுக்க செல்லப்பட்டி. ஓகேம்மா, நீ வாத்தியாரோட பிள்ளைன்றதான் சொல்கிறேன். இதில் இருக்க சம்பவங்கள் பொது வாழ்க்கைக்கு கொஞ்சம் நீங்கள் பார்த்த விஷயங்களோட இதுக்கு உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அதில் ஒரு பாதிப்பாக தோணுது. மற்றபடி இது வந்து ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் ஹிலேரியஸாக சிரிச்சிட்டு இருப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரெண்டாவது இன்னொரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இதுக்கு வருவாங்கன்னு நம்புகிறேன். அதில் நீங்களும் கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்குது. சார் ஒரே ஒரு கேள்வி. ஆக்சுவலாக நீங்கள் வந்து எல்லாருமே விஜயை பற்றி கேட்டோன்னே சிங்கம் நீங்கள், ஆனால் அவர் கூட இருந்த டச்சப்லேருந்து கிட்டத்தட்ட பிஆர்ஓ மேனேஜராக இருந்த பிடி செல்வகுமார் வரைக்கும் அவரை பற்றி சொல்கிறது வேற விதமாக இருக்குது. நிஜமாவே நீங்கள்லாம் ஒரு சிங்கமா? இல்லை, உங்களை பார்த்து நாளைக்கு நீங்கள் சொன்ன சிங்கங்கிற பதில பார்த்து ஒரு 100 ஓட்டு எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது. இல்லைண்ணா, உண்மையாகவே சிங்கம் தானா அவர்? நீங்கள் எந்த இதில் எடுத்தீங்கனாலும் சரி. இப்போ அவங்க எத்தனை பேர் என்ன சொன்னாங்க? இல்லை, எந்த ஹாஸ்பிட்டலில் சொல்கிறீங்க? சிங்கம் யாருமே நெருங்க முடியாது, அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்கிறீங்களோ? ஆனால் யாரை பற்றி வேணாலும் பேசலாம்னா அது அவங்களோட கருத்து சுதந்திரம் இருக்குது. பட் அது வந்து மக்களுக்கு எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ மக்கள் ஆப்வியஸாக அது நம்ப போகிறது கிடையாதுல்ல சார். நட்டி சார், உங்கள் பதிலே எதிர்பார்க்குறோம் சார். நீங்கள் என்ன சொன்னீங்க ஒரு தடவை ஞாபகம் இருக்குங்களா? நீங்கள் நான் பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை நம்ம பேசியிருந்தோம் ஒரு தடவை ஒரு ஈவெண்ட்டில், இவ்வளோ பெரிய போஸ்டர் இருக்கும் நல்லவனாக ஆண்டவன் கூட இருப்பானா, இவ்வளோ பெரிய பொசிஷனை விட்டுட்டு அவர் எதுக்கு அரசியலுக்கு போகிறார் நம்ம பேசுனீங்க ஒரு தடவை, நீங்கள் கேட்டீங்க ஞாபகம் இருக்குங்களா?
நண்பராக நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு கேட்டிங்களா? அப்போ அந்த அந்த பொசிஷனில் இருந்தார், அதனால நான் அவருக்கு சிங்கம்னு சொல்கிறேன். இப்போ அரசியலில் வந்திருக்காரு, அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்து நீங்கள் மற்ற முடிவுக்கு வாங்க. தம்பி ராமையா சார், தம்பி 8ஆம் தேதி கேள்வி இல்லாமல் போயிடும், அதுக்கு சொல்கிறேன். சார் தம்பி ராமையா சார். சிஸ்டர் சொல்லுங்கள் சார். ஒரு காலத்துல வந்து அமைதிப்படை மாதிரி படமே வந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த இது கிரியேட்டிவிட்டி சுதந்திரம்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணதுக்கே இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ ட்ரோல்ஸ் வருது. ஸோ படத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுற பார்க்குறாங்க. ஈவன் அந்த டீசரோட கீழே பார்த்தா அவ்வளோ கமெண்ட்ஸு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு கிரியேட்டிவிட்டி மேலே இவ்வளோ கண்ட்ரோல் இருக்கு, இதை எப்படி ஒரு டேரக்டரா? அதுக்கு காரணமே அதான் சொன்னேன், வெரி மிகப்பில் சொன்னேன். இந்த கேஆர்ஜி குரூப் மிஸ்டர் கண்ணன் ரவி சார் அரசியல்னாவே பயப்படுவாங்க. ஆமாம், அப்படி பயந்துருந்தால் இது ஏகப்பட்ட அரசியல் கிரிட்டிக் வந்திருக்கு, மக்கள் குரல் வந்திருக்கு. இளம் பிராயத்தில் ஈநாடுன்னு ஒரு படம், நான் சின்ன வயசாக இருக்கிறது கேரளாவில் ஈநாடுன்னு ஒரு படம். ஸோ இது வந்து மக்கள் சுதந்திரம், அதை தயாரித்து எடுக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைன்றதான் ஒரு விஷயம். அது கண்ணன் ரவி சார் எடுத்திருக்காங்க. காய்த்த மருந்தான் கல்லடி படும் என கண் கூட நான் பார்த்ததுண்டு. சார் நட்டி சார், உங்களுக்கு கேள்வி. நீங்கள் விஜய் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. இப்போ இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் இது மூலமாக தொடங்கி வச்சுட்டீங்க. சோசியல் மீடியாவில் ரொம்ப வந்து கீழ்த்தரமாக வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வந்து நீங்கள் விஜய் சாரை நேரில் சந்தித்து விளக்கம் சொல்லுவீங்களா? நீங்கள் பேசுனாக்கா அவர் பேசுவாரா? அதாவது சார், அவர் எப்போ கூப்பிட்டாலும் சரி நான் போக தயார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் சைட்லேருந்து நான் அவருக்கு ஃபோன் பண்ண முடியாது, நான் அவர் பயங்கர பிஸியான அலுவலில் இருக்கார். அந்த சைட்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் போய் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்கு எங்கிட்ட எந்த தடையும் கிடையாது. நான் மட்டும் இல்லை, எங்கள் டீமே கூட வரதுக்கு தயார். கட்டி சார், கடைசியா சொல்லுங்க சார். இந்த படம் வந்து தேர்தலுக்கு ஒரு 10-12 நாளைக்கு முன்னால் வருது. சரிங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் பல கோடி பிஸ்னஸ். சரி. ஆனால் அவங்களுக்கு வந்து பல ஆயிரம் கோடி பிஸ்னஸ், வாழ்வா சால்வா பிரச்சனை, பல எதிர்காலம். யாருக்கு இது? தாவேக்காக்கு, மற்ற கட்சிக்கு. நீங்கள் எந்த நோக்கத்தில் எடுத்தீங்க, இது ஏ டீமா பி டீமா சி டீமான்னு அது உங்களுக்கு தான் தெரியும், படம் பார்த்தா தெரியும். சரிங்க. ஆனால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தா அந்த சிங்கமும் சிங்க குட்டிகளும் பிராண்டி விட்டுரும். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? சார், நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை சார். சொன்னால் தானே சார் அப்படி ஒரு பாதிப்பு வரப்போகுது. அப்படி ஒரு எண்ணமே கிடையாது சார். நீங்கள் படம் பாருங்கள், 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ எப்போ ப்ரொடியூசர்ஸ் காமிக்கிறாங்களோ நீங்கள் அந்த படம் பாருங்கள். அப்படி நாங்கள் எதுவும் சொல்ல முயற்சிக்கவும் இல்லை, அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது, அப்படி ஒரு ட்ரையும் கிடையாது. அதனால் இப்போ யாரோ குறுக்க புகுந்து யாரோ என்னவோ சொல்கிறாங்கங்கிறதுனால அதை அவங்க நம்புகிறாங்க. அப்படி அப்படி அந்த நம்பிக்கை அவங்க படம் பார்த்தாங்கன்னா இருக்காது அவங்களுக்கு. நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தாவேக்கா நண்பர்கள், சகோதரர்கள், அந்த படத்தை தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். உங்களுக்கு அதில் அப்ஜெக்ஷன் இருந்தால் அது என்ன பண்ணோம் நாங்கள் பண்ணுறோம். உமாவதி சார், இங்கே சினிமா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, எல்லை மாநிலம் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. ஸோ தமிழ்நாட்டே வந்து ஒரு சினிமா கலைஞர் ஆண்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் இல்லையா? அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படத்தில் வந்து சினிமாக்கார பையில நீங்கள் வாழலாம் ஆளக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டயலாக் வருது. ஸோ இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையுமே சினிமாக்காரங்க இருக்காங்கண்ணா. சினிமாவும் பிரிக்க முடியாது, அரசியலையும் பிரிக்க முடியாது. அரசியலில் இருக்கிறவங்க நடிச்சிருக்காங்க, யூடியூப்பில் கூட ஒன்று நல்ல கலெக்ஷன்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இது இல்லைண்ணா. நம்ம இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறோம், எல்லாருமே எல்லாத்துமே அணுகணும். அதுதான் ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டாக இருக்கணும். இல்லை அப்படி சொல்கிறேன், நீங்கள் அந்த படத்தை முதல்ல ட்ரெய்லர் இந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்கீங்கன்னு கேட்கட்டேன். ஆனால் ட்ரெய்லர்னா டீஸ் பண்ணணும், அந்த டீசர் நான் ட்ரெய்லர் கிடையாது. நான் டீஸ்னா வி ஹேவ் டு டீஸ் சம்திங் இல்லைண்ணா. இப்போ இதனால தானே பேசும் பொருளாக இருக்குது, இதனால தானே கொஷின் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் இது பண்ணுறோம், ப்ராப்பராக டெலிவர் பண்ணணும். அதுக்கு இது பேசும் பொருளாக இல்லை, இது நீங்கள் இல்லை நிறைய டீகோட் இருக்குது. படத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் வச்சுருக்காங்க, இதுக்கு தான் வச்சுருக்காங்க, இதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லுவீங்க. இப்போ இருக்கிற அந்த அப்பா சொன்ன 4 டீம் 5 டீம் எல்லாமே சினிமாக்காரங்க தானே. இப்போ நம்மளுமே சினிமாக்காரங்க தானே. சார், அரசியல் பேசாதீங்க சார். அரசியல் பேசக்கூடாது, பேசுனா என்ன? ஏன் நடிகர்களுக்கு அரசியல் தெரியாதா?